ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாங்க அன்னதானம் பண்ணிடலாம். அன்னதானம் வந்து மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து பண்ணுறோம். அது வந்து எப்படியாவது பண்ணிடணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேர்த்துக்காவது சாப்பாடு கொடுத்துடணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட மனசில் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ வெஜிடபிள்ஸ் போட்டு ரைஸ் சாப்பாடு பண்ணுவோம். இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து மழை காலம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இங்கே நாக்பூரில் வந்து நல்ல மழை அப்படிங்கிறனால வந்து கேரட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இல்லை, அழுகி போன மாதிரி. அது இல்லாமல் பீன்ஸ் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அதனால நாங்கள் இந்த டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா பட்டாணியும் வந்து இது போட்டு சோயா பீன்ஸ் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். பட்டாணி வந்து ஒரு பாக்கெட் வந்து ஊற வச்சோம், நைட்டே ஊற வச்சிட்டோம். சோயா பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுச்சவுன்னு சொல்லுவோம், சில பேர் வந்து அது சவுச்சவுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சோயா பீன்ஸ்னு சொல்லுவோம். இது நாங்கள் வந்து சும்மா ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிடுவோம், சாப்பாடும் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். காலையில் பார்த்திங்கன்னா அதெல்லாமே நாங்கள் ஊற வச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். காலையில் எப்பவுமே கொத்தமல்லி காப்பி குடிக்கிறது வழக்கம். ஸோ அதுவும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு உண்டானது எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. எப்போவுமே காயெல்லாம் வெட்டுறதா இருந்தாலும் நைட்டே வெட்டி வச்சுட்டு காலையில் செய்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லைங்க, பட்டாணி அண்ட் அந்த சவுச்சவ் ரெண்டு மட்டும்தான் போட்டு செஞ்சோம். அது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரி பார்த்தா வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கும். டேஸ்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் அப்படி தான் வரும். இஞ்சி பூண்டு ஆல்ரெடி நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் இருக்கிறனால டக்குன்னு செஞ்ச மாதிரி இருந்ததுங்க. எப்போவுமே அன்னதானம் செய்கிறதுனா நைட்டே வந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸுமே அரிஞ்சு வைக்கணும். காலிஃப்ளவரு, கேரட்டு, பீன்ஸு, ஸோ எல்லாமே அது வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது காய் கிடைக்கல அப்படிங்கிறனால நாங்கள் இப்படி செஞ்சோம். பட் இந்த வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப டக்குன்னு பண்ண மாதிரி இருந்தது. காலைல பண்ணோடனே தம்பிக்கு ஸ்கூல் அப்படிங்கிறனால அவங்க ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்திங்கன்னா எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாகி வந்து பார்சல் போட ஆரம்பிச்சிட்டோம். பார்சல் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம் கோவிலுக்கு. கோவில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது ஒரு சனீஸ்வரன் கோவில். எப்போவுமே அந்த சனீஸ்வரன் கோவிலில் தான் நாங்கள் கொண்டு போயிட்டு அன்னதானம் கொடுப்போம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோவில்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. அது பட் இல்லாத சமயத்துக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் மசூதி இருக்கும், அங்கேயும் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் கொண்டு கொடுப்போம். எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆசை என்னென்னா ஒரு வண்டியில் கொண்டு போய் நிறையா பேர்த்துக்கு எவ்வளோ பேர்த்துக்கு முடியுமோ அவ்வளோ பேர்த்துக்கு வந்து தட்டில் நம்மளுக்கு இருந்தாங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடுங்கன்னு கொடுக்குற அளவுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பட் கண்டிப்பாக கூடியவர்கள் அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா கோயில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க. எப்போவுமே சனிக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் 9-9:30 மேலே பார்த்திங்கன்னா இந்த கோவில் நல்ல கூட்டமாக இருக்கும். நாங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக சாமி கும்பிட்டு தம்பி ஒரே குஷி, வீட்டிலேருந்து வெளியில் வந்தங்காட்டி அவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள்லாம் வந்து ஃபைனலி சாமியெல்லாம் கும்பிட்டு தம்பி வந்து ஸ்வீட் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அக்கா. அதனால் அவங்களும் ஸ்வீட் ஒரு பக்கம் வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வந்து அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் இப்படி அன்னதானம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கீழே